கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலாவை நீதிமன்றத்தில் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அந்த பங்களாவினுடைய அப்போதைய உரிமையாளராக இருக்கக்கூடிய சசிகலா மற்றும் அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்த சங்கர் மற்றும் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த முரளிரம்பா ஆகிய உள்ளிட்ட ஒரு 9 பேரை விசாரிக்க வேண்டும் என்று குற்றவாளிகள் தரப்பில் அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது நீலகிரி உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கில் இந்த விசாரணையானது மேல்முறையீடாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதில் வழக்கறிஞர்கள் விஜயன் மற்றும் ரோமியோ உள்ளிட்டோர் இது வழக்கை வாதாடிய நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் தரப்பில் கேட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரணை நடத்தலாம் என்று ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது. இந்த விசாரணை நீதிமன்றத்தில் வைத்து அவர்களிடம் இந்த கேள்விகளை கேட்டு நீதிமன்ற விசாரணையாக செய்யலாம் என்று இந்த சென்னை உயர்நீதிமன்றமானது அதனுடைய அனுமதி உத்தரவை வழங்கியிருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயத்துல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமி உடல்நிலையை காரணமாக கொண்டு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் அனுமதி வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் ரகுவரன்? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றவாளிகள் தரப்பிலையும் இந்த சொல்லப்பட்டதுல கேள்வி அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அனைத்து தரப்பினரையும் விசாரிக்க வேண்டும். அப்போது ஏன்னா இந்த விசாரணை முறையாக நடைபெறவில்லை அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அதனால அந்த பங்களாவினுடைய பாத்தீங்கன்னா அந்த பங்களால அந்த சம்பவம் அரங்கேறிய இடத்தில் நிறைய மாற்றங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த பங்களாவுக்குள் எந்தெந்த பொருட்கள் என்னென்ன இருந்தது என்பது தொடர்பான விவரங்கள் சசிகலாவுக்கு தான் தெரியும். அதனால சசிகலாவிடம் அவர்களிடமும் விசாரணை நடத்த வேண்டும். அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் விசாரணை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையை முன்னெடுத்து சென்ற காவல் கண்காணிப்பாளராக இருந்த முரளிரம்பா அவர்களையும் முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது நீலகிரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது அங்கு அந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மேல்முறையீடாக வந்தது. அந்த வழக்கில் தான் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டது என்னன்னா நீதிமன்றத்தில் வைத்து இந்த விசாரணை செய்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. அப்படி என்னன்னா காவல்துறை விசாரணை இப்போ இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டுமோ என்பது தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் வைத்து நீதிபதிக்கு முன்பாக கேள்வி எழுப்புவார்கள். அதற்கான பதிலை அவர்கள் நீதிமன்றத்திலே கொடுக்கலாம். நீதிமன்றத்தில் வைத்து அது சாட்சியாக பதிவு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஒரு முக்கியமான வழக்கில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இது தொடர்பாக பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவா, ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி அதே போல சசிகலா இருவரையும் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. வழக்கின் போக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்கிறது தேவப்பிரியன்? நந்தா, இந்த வழக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு குற்ற வழக்கா மட்டும் பார்க்காம அரசியல் களத்தோடையும் தொடர்பு படுத்தி பேசப்படக்கூடிய வழக்கா இருக்கு. நீதிமன்றத்துடைய இந்த அனுமதி அப்படின்றது அரசியல் களத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, சசிகலா மற்றும் அப்ப இருந்த மாவட்ட எஸ்பி உட்பட எல்லாருமே விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அதுல இந்த கனகராஜ் என்பவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறதும், அப்புறம் சயான் அவங்களோட குடும்பத்துல இறந்து போறதும், அந்த ஆக்சிடென்ட் நடந்ததும், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இறந்து போனதும், ஒரு கொள்ளை போன விஷயங்கள் என்னன்னு தெரியாம எவ்வளவு மரணங்கள் பின்னாடி நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ பின்னாடி இருக்கிற மரணங்கள்லாம் விசாரிக்கணும்னா அப்போ ஆட்சியில் இருந்தவங்க, சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருந்தவங்க, அவங்கெல்லாம் விசாரிக்க வேண்டிய கடமை இருக்கு. அந்த அடிப்படையில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை நடத்திருக்காங்க. அவங்க விசாரணையில என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த சூழல்ல ஹைகோர்ட் இந்த டைரக்ஷன் சரியான முறையில விசாரணை நடக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவா நான் பாக்குறேன். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம்.
வணக்கம். நீதிமன்றத்துடைய அனுமதி அப்படின்றது இந்த வழக்குல குற்ற வழக்கு பின்னணியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஒரு வழக்கறிஞராக சாட்சியங்கள் சட்டத்தின்படி, இப்போது சட்டத்தின் பெயரை மாற்றி இருக்கிறார்கள், பழைய இந்திய சாட்சியங்கள் சட்டத்தின்படி சாட்சியம் கூற வேண்டும் என்று ஒருவரை நீதிமன்றம் கம்பல் செய்ய முடியும். அதற்கான மனு போட்டால் அந்த வழக்குக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். எத்தனையோ வழக்குகளில் இப்படி சாட்சியங்கள் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டு மனு போட்டு நீதிமன்றம் அந்தந்த வழக்குக்கு ஏற்றவண்ணா அது தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாட்சியாக நீதிமன்றத்திலே சாட்சியம் அளிப்பதற்கு நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்கும் போது அதிலே சட்ட ரீதியாக எந்த பின்னடைவும் கிடையாது. அரசியல் ரீதியான பின்னடைவு ஏற்படலாம். காரணம் என்னவென்றால் இயல்பாக இன்றைய தேதிக்கு அதிமுகவில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படும். ஏனென்றால் கொடநாடு மீண்டும் அது ஜெயலலிதா அவர்களின் கேம்ப் ஆபீஸாக இருந்தது. இப்போதுதான் சமீபத்தில் தான் அவரது 8வது ஆண்டு நினைவேந்தல் நடந்து முடிந்தது. இந்த சூழ்நிலையிலே இது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான உட்கட்சி விவகாரங்களிலே இது பின்னடைவாக பார்க்கப்படும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தரா சுஷாம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் நினைக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கலாம் அப்படின்னு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. ஜெயலலிதா மரண விவகாரத்தை தொடர்ந்து 2 மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளானது. அவர் எப்படி மரணமடைந்தார் என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அறிக்கை என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் முகாம் அலுவலகமாக செயல்பட்ட அந்த கோடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு பின்னணியில் இருந்தது யார் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட A1 A2 போன்றவர்கள் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களை நோக்கி கை நீட்டினார்கள். எனவே இந்த வழக்கு விசாரணை என்பது குற்ற வழக்காக மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியான தொடர்பு படுத்தலோடு தான் இதை பார்க்கப்படுகிறது. மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி நீதிமன்றம் கருதுவதற்கான காரணம் என்ன? அதாவது நீதிமன்றம் இந்த வழக்குல அவரை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் எதனால சொல்லுது அப்படின்னா, இந்த குற்றவாளிகள் தரப்புல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க முறையா எங்களை விசாரிக்கப்படல, எங்க மீது பொய்யான சில புகார்கள் எல்லாம் வைக்கப்படுது, இதுல அபாண்டமான சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதனால அப்போதைய முதலமைச்சருக்கு இதுல ஒரு நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி நம்முடன் இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த அனுமதியை நீங்க எப்படி பாக்குறீங்க? விசாரிக்க பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க, அது சட்டப்படி சரி. பட் அந்த 2 பேரும் அவங்களுக்கு ஏதாவது தெரியும்னு ஒத்துக்கிட்டு கோர்ட்ல சொன்னாதான் விசாரிக்க முடியும். யாரையும் டிஃபென்ஸ் விட்னஸ், இவங்க அரசு தரப்பு சாட்சி அல்ல, எதிர்த்தரப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய சாட்சியா கேட்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 பேருக்கு இன்னதை பத்தி நாலேஜ் இருக்குன்னு சொல்லல. ஒருவேளை திருமதி சசிகலாவுக்கு அங்க என்ன பொருள் இருந்துச்சு, என்ன காணாம போச்சு, அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். பட் அவரு முன்னாள் முதலமைச்சர் அல்ல இந்நாள் எதிர்கட்சி தலைவரை என்ன காரணத்துக்காக கேட்கிறாங்க, அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கு, அவரு தடை செஞ்சாரு, சரியா இன்வெஸ்டிகேஷன் இல்லாம ஐஜிகிட்டயோ டிஜிபி கிட்டயோ சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால், ஆக்சுவலா அந்த கன்சர்ன்டு ரிட்டையர் ஆயிருந்தாலும் சர்வீஸ்ல இருந்தாலும் எந்த டிஐஜி கிட்ட இவர் சொன்னாரோ, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாரோ அவரை வர சொல்லி விசாரிக்கணும். இப்ப ஒன்றை முதலமைச்சர் சரியா விசாரிக்காதே, அவசரமா விசாரிச்சு ஏதாவது கேஸ க்ளோஸ் பண்ணிடு சொன்னாரா? ஏதாவது நீ விசாரிச்ச வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் மேல சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கியான்னு கேட்கலாமே தவிர, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுமே தவிர, இது எடப்பாடி பழனிசாமிங்கிறதுனால மட்டுமல்ல, எந்த டிஃபென்ஸ் விட்னஸும் எனக்கு இந்த வழக்கை பத்தி இது தெரியும்னு சொன்னாதான்
அவங்கள விசாரிக்க முடியும். இல்லாட்டி சம்மனை கொடுத்து இல்ல கோர்ட்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து எல்லாம் விசாரிக்க முடியாது. இதான் அடிப்படையான சிம்பிள் சட்டம். இது அவங்க இன்னும் போலீஸ் தரப்பே க்ளோஸ் பண்ணல. போலீஸ் தரப்பு அவங்க விட்னஸ்களை முடிச்ச பிறகுதான் எதிர்த்தரப்பு குற்றம் சாட்டப்பட்டவருடைய விட்னஸை விசாரிக்கிறது. இன்னைக்கு அவங்க போயிட்டு இருக்க இதுவரைக்கும் அவங்க விசாரணை முடியலன்னு சொல்லி வாய்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அரசு தரப்புல. அது எத்தனை வருஷம் ஆகும்னா தெரியாது. இவர்கள் யாராக இருந்தாலும் நான் முந்தி சொன்ன மாதிரி ஒருவேளை என்ன காணா போச்சு உங்க வீடு தானே அதுங்கிறத திருமதி சசிகலா கேட்கலாம். அது கூட அவங்க ஒரே வார்த்தைகளை தெரியாதுங்க, நான் ஜெயில இருந்தேன், என்ன நினைச்சுக்கிறதுனா நான் பார்க்கல அது சொல்லாங்கன்னா அதுவும் அந்த அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே வரி பாக்ஸ்ல ஏறி சொல்லிட்டு வந்துடலாம். இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக்கா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை அவர் மேல குற்றச்சாட்டு. அப்படி இருந்தால் அந்த காவல்துறை அதிகாரிய முதல்ல விசாரிச்சுட்டு பிறகு மினிஸ்டரோ யாரையோ விசாரிக்கலாம். அதுதான் சட்டம். மற்றபடி இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா பயன்படும், மற்றது எதுவும் பயன்படாது. எனவே இது பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, சசிகலா போன்றோரை விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பயந்துகிட்டீங்க. இந்த கருத்துக்களுக்கு மிக்க நன்றி தமிழ்மணி. தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகாக அவருடைய மரணம் ஏற்படுத்திய சர்ச்சையை விசாரிப்பதற்கு ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் வசித்து வந்த முகாம் அலுவலகமாக செயல்பட்ட இந்த கோடநாடு பங்களாவில் இருந்த ஆவணங்கள், பொருட்களை கொள்ளையடிக்க நடைபெற்ற முயற்சியில் நடைபெற்ற படுகொலைகள், அதற்கு பிறகு நடைபெற்ற தொடர் படுகொலைகள் என்பது வெறும் ஒரு குற்ற வழக்காக மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது யாருடைய பின்புலத்தில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரிப்பதற்கு, சாட்சியாக விசாரிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்தீங்க ரகுவரன். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இனி நீங்க தொடரலாம் நந்தா. நன்றி தேவப்பிரியன், விரிவான விவரங்கள்.